ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம நிஃப்டி 50 அண்ட் சென்செக்ஸ் அதுக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் ஒரு கிளான்ஸ் செக் பண்ணிடலாம். இன்றைக்கி நம்ம நிஃப்டி 50 ஸ்பாட்டு 22 பாயிண்ட் மைனஸில் ஓப்பன் ஆச்சு. சென்செக்ஸ் மைனஸ் 58 பாயிண்டில் ஓப்பன் ஆச்சு. காரணம் என்னென்னா, இன்றைக்கி யூஎஸ் ஈரான் பதட்டம் இன்றைக்கி இல்லை, பொதுவாகவே 2 வாரமாக பதட்டம் அதிகமாக இருக்குது. சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது. கச்சா எண்ணெய் விலை உயர்ந்துக்கிட்டே இருக்குது, பிரெண்ட் க்ரூட் ஆயில். இதனால் உலக சந்தையில் காணப்படக்கூடிய ஒரு அன்சர்டனிட்டி, அதனால் காலையில் நம்ம கிஃப்ட் நிஃப்டி ஒரு 100 பாயிண்ட் மைனஸில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. நமக்கு கேப் டவுன் ஒரு 100 பாயிண்ட் வரும்னு எதிர்பார்த்த நிலையில் ஜஸ்ட் ஒரு மைனஸ் 22 பாயிண்ட்டு தான் கேப் டவுனாக வந்தது. அதுக்கப்புறம் மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. 24,000 எவ்வளோ போச்சு ஹை? போன ஹை வந்து 24,264 வரையும் போயிருக்கு. அந்த ஹை வரையும் இது இன்றைக்கி வந்தது எவ்வளோ போயிருக்குன்னா 24,261 வரையும் போயிருக்கு. 24,261லேருந்து மார்க்கெட் நேற்றோட லோ 24,150 மறுபடியும் அந்த லோவையே தொட்டுருக்கு. எக்ஸாக்டாக பாருங்கள், இதை தொட்டுருக்கா? நேற்று வந்த லோ இது, இன்றைக்கி வந்த லோவும் அதுதான். ஸோ மார்க்கெட், நான் நேற்றே சொல்லியிருந்தேன், இது ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு, இதை தொட்டால் மார்க்கெட் மேலே தான் போகும் அப்படின்னு. மேலே போயிடுச்சு. இன்றைக்கி நிஃப்டி 50 ஒரு எக்ஸ்பைரி, பெரிய லெவல் எக்ஸ்பைரி மாதிரியே எனக்கு நடந்த மாதிரியே தெரியல. மார்க்கெட் அந்த 10 மணியா 9லேருந்து மைல்டாக இறங்கிக்கிட்டே தான் இருந்தது. நேற்றோட லோவை தொட்டோடனே மார்க்கெட் பவுன்ஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த ரேஞ்சஸ்குள்ளேயே அந்த 24,200 இன்றைக்கி ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டண்ட்டு. அதை கட் பண்ண முடியாது. நமக்கு அந்த ஓஐ சார்ட்டை பார்க்கும் போதே தெரிஞ்சுது. அதே மாதிரி 24,180 சப்போர்ட்டை உடைக்க முடியாது அப்படின்றது அந்த ஓஐ சார்ட்டில் தெரிஞ்சுது. ஸோ மார்க்கெட் இந்த ரேஞ்சஸ்குள்ளேயே முடியுன்றது நான் ஒரு 2.25 ப்ரிடிக்ட் பண்ணிட்டேன். ஸோ மார்க்கெட் இதுக்குள்ளேயே தான் முடிய போகுது அப்படின்ற மாதிரி தான் மார்க்கெட் முடிஞ்சுது. இன்றைக்கி 24,261லேருந்து மார்க்கெட் செல்லிங் ப்ரெஷர் வந்தது. குறிப்பாக இன்றைக்கி ஹெச்டிஎஃப்சி ஹெவி வெயிட்ஸு பங்குகளெல்லாம் செல்லிங் ப்ரெஷர் ஹெவியாக இருந்தது. அதனால தான் இண்டெக்ஸஸ் வந்து நெகட்டிவ் வெயிட்டேஜ், இண்டெக்ஸஸ் எல்லாம் மைனஸில் முடிஞ்சிருக்கு. எஃப்ஐ செல்லிங், அப்புறம் ஜியோ பொலிட்டிக்கல் அன்சர்டனிட்டி, இதெல்லாம் வந்து மார்க்கெட்டை கீழ் நோக்கி தான் கொண்டு வந்திருக்கு. இன்றைக்கி பேங்க் நிஃப்டியெல்லாம் பெரிய லெவலில் விழுந்து ரெக்கவரி ஆகிடுச்சு. 109 இருக்குது. ஏன்னா ஹெச்டிஎஃப்சி டவுனு, ஆக்சிஸ் பேங்க்கு டவுனு, அந்த ஐசிசி பேங்க் மட்டும்தான் ஓரளவுக்கு பாசிட்டிவாக முடிஞ்சான். இன்றைக்கி நம்ம மார்க்கெட்டை கீழே கொண்டு வந்தது ஹெச்டிஎஃப்சி பேங்க், கோட்டாக் பேங்க். பொதுவாகவே இப்போது பேங்க் நிஃப்டி அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். இன்றைக்கி இந்த ஹெச்டிஎஃப்சியால் தான் மார்க்கெட் கீழே வந்தது. அது இல்லாமல் இன்றைக்கி வேறு என்னென்ன செக்டர் மார்க்கெட்டை கீழே கொண்டு வந்தது அப்படின்னா, ஃபினான்ஷியல் சர்வீஸ் கூட இன்றைக்கி பெரிய லெவலில் கொண்டு வந்தது. ஏன்னா இன்றைக்கி இந்த பேங்க் செக்டாரும் ஃபினான்ஷியல் செக்டாரும் சேர்ந்து தான் மார்க்கெட்டை கீழ் நோக்கி இழுத்துக்கிட்டே வந்தது. 9லேருந்து 10 மணிலேருந்து கீழ் நோக்கி எழுந்தது. அதுக்கப்புறம் ஆயில் செக்டார்ஸ் இதெல்லாம் இருக்குது. இந்த பிரெண்ட் க்ரூட் ஆயில் உயர்ந்ததுனால இந்த ஏவியேஷனு, பெயிண்ட்டு, கெமிக்கல், இந்த மாதிரி செக்டார்லலாம் ஒரு செல்லிங் ப்ரெஷர், இதெல்லாம் சேர்ந்து தான் இன்றைக்கி நம்ம நிஃப்டி 50 கீழே இறக்குச்சு. இருந்தாலும் அந்த ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டை தொட்ட உடனே ஒரு பவுன்ஸ் ஆச்சு. பவுன்ஸ் ஆகிட்டு மார்க்கெட் 24,193 முடிஞ்சிருக்கு. வெயிட்டட் ஆவரேஜில் 187ன்னு காட்டுறான். ஸோ இதுதான் மார்க்கெட்டை ட்ராக் பண்ணி கீழே இறக்குனுச்சு. இன்றைக்கி நிஃப்டி 50க்கு சப்போர்ட் பண்ணது எதுனா ஆட்டோ செக்டர். இன்றைக்கி டிவிஎஸ் மோட்டார், பஜாஜ் ஆட்டோ, இந்த நிறுவனத்தோட முடிவுகள்லாம் நல்லா வரும் அப்படின்ற மாதிரி ஒரு சென்டிமெண்ட்டு இருந்ததுனால மார்க்கெட்டில் பெரிய லெவலில் நிஃப்டி 50 இறங்காமல் சப்போர்ட் பண்ணுச்சு அப்படின்றது நமக்கு தெரியுது. இன்றைக்கி சில செலக்டிவ் ஐடி ஸ்டாக்ஸ் கூட நல்லா இருந்தது மார்க்கெட்டில். ஆனால் நம்மளோட நிஃப்டி 50 இருக்கக்கூடிய எல்லா ஐடி ஸ்டாக்ஸும் பெரிய லெவலில் விழுந்து தான் இருக்குது. அதனால தான் சில ஐடி செக்டார் அப்படின்னு நான் சொன்னேன். ஓகேங்களா? ஏன்னா பெரிய லெவல் செல்லிங் ப்ரெஷர் குறைஞ்சிருக்கு. அந்த ஒரு ரீசனால் மார்க்கெட் அதனாலேயும் கீழே இறங்குச்சு. அது இல்லாமல் வேர்ல்டு மார்க்கெட் எல்லாம் நம்ம பார்த்தா அந்த யூஎஸ் ஈரான் பிரச்சனை, அது முதலீட்டாளர்களுக்கு பெரிய லெவலில் கவலை கொடுத்துக்கிட்டே இருக்குது. மிடில் ஈஸ்ட்டு பதட்டம் இம்ப்ரூவ் ஆகிக்கிட்டே இருக்கிறதுனால எண்ணெய் விலை இன்றைக்கி மறுபடியும் $90 போய் தொட்டுடுச்சு.
ஸோ வேர்ல்டு மார்க்கெட் எல்லாம் ஒரு செல் ஆஃப். ஆனால் ஏஷியன் மார்க்கெட் காலையில் ஓப்பன் ஆன ஏஷியன் மார்க்கெட்டு மற்ற மார்க்கெட் எல்லாம் நம்ம செக் பண்ணி பார்த்தா எல்லாமே பாசிட்டிவில் தான் இருந்தது. நமக்கு பார்த்தா தெரியும் எல்லா மார்க்கெட்டுமே இன்றைக்கி காலையில் ஜாப்பனீஸ் ஆகட்டும், ஷாங்காய் ஆகட்டும், எல்லாமே ஒரு பாசிட்டிவாக இருந்தது. பாருங்கள், நிக்கி பாருங்கள் 2091, ஆங்சங் 10, ஷாங்காய் கம்போசிட் 68 முடிஞ்சிருக்கு. இந்த காஸ்பி எப்போவுமே இறங்கிக்கிட்டே இருப்பான். இன்றைக்கி ஒரு 3.5% ஏறி இருக்கான். எஸ்டிஐயும் ஏறி இருக்கான். ஸோ இதெல்லாம் ரீசனால தான் மார்க்கெட்டு சஸ்டெயின் ஆகிட்டு காலையிலேயே ஒரு நல்ல ஒரு புல்லிஷாக ஏறிச்சு. பட் முடியல, ப்ராஃபிட் புக்கிங் அகைன் நடந்திருக்கு. இந்த பிரெண்ட் க்ரூட் ஆயிலை பார்த்தாலும் அவனும் ஏறிக்கிட்டே இருக்கான். எனக்கு தெரிஞ்சு இப்போ 90 இருக்குதுன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா, 91 கிட்டே இருக்குது. அதாவது இன்றைக்கி போன ஹை வந்து 90, 99, அதாவது 91க்கே க்ளோஸாக போயிட்டான். ஸோ இது ஒரு பிரச்சனை இருக்குது. அப்போ நாளைக்கும் மறுபடியும் ஒரு கேப் டவுனா அப்படின்னு இப்போவே நமக்கு தெரியுது. ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் இன்றைக்கி மார்க்கெட்டை பெரிய லெவலில் இறக்கிக்கிட்டு இருந்தது. பரவாயில்ல, ஒரு வீக்லி எக்ஸ்பைரியில் நிஃப்டி 50 ஒரு 51 பாயிண்ட்டுன்னே சொல்லலாம். 51 பாயிண்ட் இறங்கியிருக்கு. சென்செக்ஸ் 234 பாயிண்ட் இறங்கியிருக்கு. ஓகேங்களா. மற்ற இண்டெக்ஸஸ் எல்லாம் பார்த்தா பேங்க் நிஃப்டி 109, ஃபின் நிஃப்டி 43, பேங்க் எக்ஸ் 101, மிட் கேப் நிஃப்டி 34 ப்ளஸில் முடிஞ்சிருக்கு. நிஃப்டி நெக்ஸ்ட் 50 317. இந்தியா விக்ஸு குறைஞ்சிருக்கு, ஒரு 3% கிட்ட குறைஞ்சிருக்கு. 1260 இந்தியா விக்ஸ் இருக்குது. ஸோ விக்ஸு வந்து மார்க்கெட்டில் பதட்டம் இல்லை அப்படின்ற மாதிரி காட்டுது. இந்த போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் நாங்கள் ஒரு 4 ட்ரேட் பண்ணேன். இன்றைக்கி நான் நிஃப்டி எக்ஸ்பீரியை யூஸ் பண்ணேன். அதாவது நான் சொன்னேன்ல, இந்த 24,200, நான் இதை என் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்லேயும் நான் அதை தான் சொல்லியிருந்தேன். 24,200 வந்து நம்ம தைரியமாக எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி. அப்போ வந்து அது போன லோ வந்து எனக்கு 8 ரூபா போச்சுன்னு நினைக்கிறேன். 8 ரூபா 9 ரூபா தெரில, 8 ரூபா வரையும் போயிருக்கு. நாங்கள் இதை 13 ரூபாவில் 15 ரூபாவில், சில பேர் 13ல் பிடிச்சாங்க, சில பேர் 15ல் பிடிச்சாங்க. 23 வரையும் போனால் அங்கே ப்ராஃபிட் புக் பண்ணோம். ஓகேங்களா. கடைசியில் நாங்கள் வாங்கின ரேஞ்சை விட ஈக்குவலாக தான் வந்து நிற்கிது. 15 ரூபாய்க்கு வாங்கினவங்க வச்சுருந்தால் லாஸ் ஆகிருக்கும். பட் மார்க்கெட் 8 ரூபா 13 ரூபாய்க்கு வாங்கினதுக்கப்புறம் அது 8 ரூபா வரையும் போயிட்டு அங்கேருந்து 23 ரூபா போச்சு இன்றைக்கி. ஏன்னா நமக்கு கிளியராக தெரிஞ்சுது 24,200 ரெசிஸ்டண்ட்டாக உடைக்க முடியாது அப்படின்ற மாதிரி. அதே நேரத்தில் 24,150 சப்போர்ட்டு. அவன் பாருங்கள், அவனும் செம ஸ்ட்ராங். இன்றைக்கி 16.85 போனான். கடைசியில் 37.60 ட்ரேட் ஆகுது. பட் நான் புட் சைடில் தான் இருந்தேன், அதில் ஒரு ப்ராஃபிட் பண்ணேன். ஸோ இன்றைக்கி நான் ஒரு 3,800 ப்ராஃபிட் பண்ணேன். இந்த எக்ஸ்பைரி கடைசி நேரத்தில், அதுக்கு முன்னாடி ஒரு 2-3 ட்ரேட் பண்ணேன். அதுலேயே ஒரு 1,800 ப்ராஃபிட் பண்ணியிருந்தேன். இதில் ஒரு 1,800 கிட்ட ப்ராஃபிட். ஸோ 3,600, 650 என்னமோ சம்திங் வந்தது. இதுதான் இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட். இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட்டில் என் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்லேயும் இன்றைக்கி எல்லாம் ப்ராஃபிட் தான். சில பேர் இந்த எக்ஸ்பைரி கடைசி நேரத்தில் லாஸை புக் பண்ணியிருக்காங்க. ஏன்னா மார்க்கெட் 15-13ல் எடுத்திருக்காங்க. மார்க்கெட் அங்கேருந்து சடார்னு 8 போனவனையும் பேனிக் ஆகிட்டு இருக்காங்க. நான் கிளியராக சொன்னேன் 24,200 மார்க்கெட் உடைக்காது, கண்டிப்பாக அங்கேருந்து போயிட்டு இறங்க தான் செய்யணும். அதே மாதிரி தான் இறங்குச்சு. நாங்கள்லாம் வெயிட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணோம். சில பேர் பயந்துட்டு லாஸை புக் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. இதுதான் இன்றைக்கி மார்க்கெட்டில் நான் வந்து ப்ராஃபிட்டில் முடித்தேன். என் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்லேயும் ப்ராஃபிட், சில பேர் மட்டும் லாஸஸில் இருக்காங்க. அதே மாதிரி சென்செக்ஸில் இன்றைக்கி எந்த காலம் கொடுக்கல. ஏன்னா இன்றைக்கி நிஃப்டி 50 வீக்லி எக்ஸ்பைரின்றதுனால ஃபுல்லாக இதிலே தான் ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தோம். இதுதான் இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு. நாளைக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம இங்கே ஒரு கிளான்ஸ் செக் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி இப்போது வேர்ல்டு மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துருவோம். நேற்று டவ் 30 307 பாயிண்ட் மைனஸில் முடிஞ்சுது. S&P 14 பாயிண்ட் மைனஸு, நாஸ்டாக் கம்போசிட்டு 12 பாயிண்ட் மைனஸு. இப்போ ட்ரேட் ஆகிற FTSE 100 வந்து 19 பாயிண்ட் ப்ளஸ்ஸு, CSE 40 6 பாயிண்ட் ப்ளஸ்ஸு, டேக்ஸு 58 பாயிண்ட் ப்ளஸில் இருக்குது. நிக்கி, ஆங்சங், ஷாங்காய் கம்போசிட், NSE, NSE நிஃப்டி வந்து 50.80 51 பாயிண்ட் மைனஸ். BSE சென்சஸ் 238 பாயிண்ட் மைனஸு. மற்றபடி STI, காஸ்பி இது எல்லாம் நம்ம பார்த்துட்டோம். US டாலர் ஏறுது. நம்ம USD INR 96.235 இருக்குது. ஸோ அதாவது இன்றைக்கி போன ஹையிலேருந்து கொஞ்சம் அப்ரிசியேஷன் ஆகிருக்கு. பட்
அது இன்னும் அந்த 96 அந்த ரேஞ்சஸ்லேயே தான் இருக்குது. கோல்டு நல்லா ஏறி இருக்குங்க, சில்வரும் ஏறி இருக்குது, காப்பர் ஏறி இருக்குது. இந்த பிரெண்ட் க்ரூட் ஆயில் 95 கிட்ட இருக்குது. இவன் 95 இருந்தால் அவன் 91 இருக்கிறான். அப்போ கரெக்ட் தானே? இப்போ நடக்கிற டவ் ஃபியூச்சர் எவ்வளோ ட்ரேட் ஆகுது அப்படின்னு பார்த்தா அவன் 122 பாயிண்ட் ப்ளஸில் ட்ரேட் ஆகிறான். மணி இப்போ 6. நாஸ்டாக் ஃபியூச்சரை செக் பண்ணால் அவன் 373 ட்ரேட் ஆகிறான். ஸோ மார்க்கெட் வந்து இப்போ வரையும் புல்லிஷ் மயமாக இருக்குது, யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் எல்லாம். ஆனால் பிரெண்ட் க்ரூட் ஆயிலை பார்த்தா அவன் 90.86. ஸோ மார்க்கெட் யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட் இப்போ ட்ரேட் ஆகுது பாசிட்டிவாக இருந்தாலும் ரியல் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது அவங்க அந்த ப்ராஃபிட் எல்லாம் எரேஸ் பண்ணி தான் ஓப்பன் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. சரி, எது இருந்தாலும் நம்ம பார்ப்போம். நாளைக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்த்தா எது சப்போர்ட் எது ரெசிஸ்டண்ட் அப்படின்றத இங்கே செக் பண்ணிடலாம். இது நிஃப்டி 50 எக்ஸ்பைரி முடிஞ்சுது. ரியல் க்ளோசிங் 24,192, வெயிட்டட் ஆவரேஜ் க்ளோசிங் 24,187. எனக்கு தெரிஞ்சு ஒரு கேப் அப் வரும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. அதாவது இப்போ இருக்கிற சினாரியை வச்சு பிரெண்ட் க்ரூட் ஆயில் வந்து 90, 95 எல்லாம் போயிடுச்சுன்னா கண்டிப்பாக கேப் டவுன் தான் வரும். இப்போ இருக்கிற இந்த கண்டிஷனை வச்சு நான் சொல்கிறேன், ஒரு கேப் அப் வந்தால் தப்பாக போட்டிருக்கேன். இதுதான் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு 24,248 ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு. இதை உடைச்சிதுன்னா 24,300. இதையும் உடைக்குது அப்படின்னா 24,345. அதுக்கப்புறம் 24,400. இந்த 4 வந்து ரெசிஸ்டண்ட்டாக நிஃப்டி 50க்கு நாளைக்கு இன்ட்ராடே லெவல்ஸாக இருக்கும். இல்லை ஒரு கேப் டவுன் ஓப்பனிங், நான் சொன்ன மாதிரி பிரெண்ட் க்ரூட் ஆயில் $95 போயிடுது அப்படின்னா நம்மளுக்கு கேப் டவுன் தான் வரும். அப்படி வந்தால் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு 24,134 ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. அதை உடைச்சிதுன்னா 24,078. அதை உடைச்சிதுன்னா 24,025. இந்த 3 சப்போர்ட்டு போதும் நிஃப்டி 50ல். இல்லை அதையும் உடைக்குதுன்னா 23,955 ஃபோர்த்து சப்போர்ட்டு. இதுதான் நிஃப்டி 50ல் நாளைக்கான சப்போர்ட் லெவல்ஸு. சென்செக்ஸில் வந்தால் சென்செக்ஸில் இன்றைக்கி முடிஞ்சது 77,469 முடிஞ்சிருக்கு. வெயிட்டட் ஆவரேஜ் க்ளோசிங் 77,470 இருக்குது. ஸோ ஒரு கேப் அப் ஓப்பனிங் கிடைக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட் வந்து 77,800. அதை ஸ்ட்ராங்காக உடைச்சா 78,160. அதையும் ஸ்ட்ராங்காக உடைச்சா 78,445. ஸோ எல்லாமே ரொம்ப லாங்காக இருக்க மாதிரி இருக்குது ரெசிஸ்டண்ட்டு. பட் வேறு வழி இல்லை, அதுதான் ரெசிஸ்டண்ட்டாக இருக்குது. இதுதான் சென்செக்ஸில். ஒருவேளை ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் கிடைக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக 77,185 சென்செக்ஸில் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. அதை உடைச்சதுன்னா 76,865. அதையும் உடைச்சதுன்னா 76,576. இந்த 3 லெவல்ஸு நாளைக்கு சென்செக்ஸுக்கு இன்ட்ராடே லெவல்ஸை ஆக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இங்கே ஒரு டிஸ்க்ளைமர், இங்கே நான் கோடிட்டு காட்டியிருக்க இந்த ரெட்டு, இந்த ப்ளூ, இந்த க்ரீன்லாம் ட்ரேடிங் ரெக்கமெண்டேஷன் லைன்ஸ்லாம் கிடையாது. இது முழுக்க ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக நான் இங்கே போட்டிருக்கேன். ஸோ இதை நம்பி எந்த ஒரு ட்ரேடும் பண்ணி பெரிய லாஸஸை ஏர்ன் பண்ணாதீங்க. உங்களோட ஸ்ட்ராட்டஜி என்ன, அதுக்கு இந்த லைன்ஸ் எதாவது சப்போர்ட் பண்ணுதா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு நீங்கள் ட்ரேடிங் தான் பண்ண போகிற மாதிரி இருந்தால் அதுக்கப்புறம் அதுக்கு ஏற்ற ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் சொல்கிற ஒரே ஒரு அட்வைஸ், ஐடிஎம்மாக இருக்கிறது பெஸ்ட்டு. ஓகேங்களா? இந்த ஓடிஎம் ஏடிஎம்லாம் வேணாம். எக்ஸ்பைரினா ஏடிஎம் ஓகே, ஓடிஎம் எப்போவுமே வேணாம். ஓகேங்களா? அது உங்களை லாஸஸ் மட்டும்தான் ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அது என்றைக்கோ 3 மாதத்தில் ஒரு வாட்டி 2 வாட்டி லாபம் கொடுத்துருக்கும். ஆனால் பல நேரத்தில் ஓடிஎம் உங்களுக்கு லாஸஸ் மட்டும்தான் கொடுக்கும். இது நான் அனுபவத்தால் உணர்ந்தது, அதனால் ரிப்பீட்டடாக சொல்லிக்கிட்டே இருக்கேன். எக்ஸ்பைரி டேயில் ஏடிஎம்மை ட்ரை பண்ணலாம். மற்றபடி நார்மல் டேஸில் ஐடிஎம் தான் பெஸ்ட்டு ஸ்ட்ரைக் ப்ரைஸாக இருக்கும். ஓகேங்களா? ஆப்ஷன் பையருக்கு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டு. இன்றைக்கி நான் ப்ராஃபிட்டபுளாக தான் முடித்தேன். நீங்கள் ப்ராஃபிட்டபுளாக தான் முடிச்சிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். யாரெல்லாம் ப்ராஃபிட் பண்ணிங்களோ யூடியூப் கமெண்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். நம்ம நாளைக்கு இன்ட்ராடே டைமில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.